வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். அப்படி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இடையில சொல்கிறது பூரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசுமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா இதெல்லாம் நான் பட்டது, நான் தைக்கும் போது என்னெல்லாம் எனக்கு இது புரியலைன்னு நினச்சி நான் விளக்கம் கேட்டேனோ அதை மாதிரி நான் இந்த இதை சொல்லி தருவேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பர்லா டாப்பு 8 வயசு பிள்ளைக்கு உண்டான மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு என் பேத்திக்கு தான் இதை தைக்க போகிறேன். நான் 2 பேர் ட்வின்ஸ், என் பேத்திங்க 2 பேரும், அவங்க 2 பேருக்கும் ஒரு சேரீ எடுத்து தைச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, பாடி உயரம், ஷோல்டரு, முன்கழுத்து, பின்கழுத்து, கை உயரம், இவ்வளோ தான் தேவை. இந்த அளவுக்கு தான் தேவை. வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். லைனிங் இது அவளுக்கு அப்பர்லால் நல்ல இதாக ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 மீட்ரு எடுத்திருக்கேன். இதை இப்படி 4ஆக அடிச்சுக்கோங்க. நீங்கள் பாடி அளவு எடுத்தாலும் சரி, கவுனை வச்சு தைச்சாலும் சரி, கவுனை வச்சு அம்பர்லா கவுனை வச்சு அளவு எடுத்திங்கன்னா உள்ளக்க தையலுக்கு மட்டும் கூட்டினா போதும். பாடி அளவு எடுத்திங்கன்னா பாடியோட 2 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. மார்பு சுற்றளவோட 2 இன்ச்சு கூட எடுத்துக்கிறணும். ப்ளஸ் நம்ம தைக்கிறதுக்கு உள்ளுக்க துணி கொடுப்போம்ல, அது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ, 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ என்ன அளவு நீங்கள் உள்ளுக்க வளர்கிற பிள்ளைங்கன்னு ஒவ்வொருத்தர் 2 இன்ச்சு கூட வச்சு தைச்சிருவாங்க. லைனிங் துணியை இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு இந்த அன்ஈவனாக இருக்கும், கரெக்டாக இருக்கிறதுக்காக ஒரு கோடு வரைஞ்சிட்டு, அதுக்கு அங்கிட்டு பாடி அளவு பார்க்கணும்ல, அது 9 ப்ளஸ் 1 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு சேர்க்குறதுக்கு நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். 10 இன்ச்சு வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு கோடு போட்டுட்டேன். கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு. இந்த ஷோல்டர் ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இது ஆம்கோல் இறக்கம் 4.5 இன்ச்சு வைக்கிறேன் நான். 4.5 இன்ச்சு. அதில் ஒரு 1.5 இன்ச்சில் இப்படி ஒரு வளைவு, 1.5 இன்ச்சில் வளைவு கொடுத்துடணும். இந்த வளைவில் சுற்றளவு 24, அதோட 2 இன்ச்சு கூட்ட சொன்னேன் 26. 26ல் 4 பங்கு, இது நம்ம 4ஆக போட்டிருக்கோம் துணி, அப்போது 6.5 இன்ச்சு வரும். 6.5 இன்ச்சை குறிச்சிட்டு நம்ம உள்ளுக்கு எவ்வளோ துணி விடுறோமோ, நான் ஒரு இருக்கிற இது 1.5 இன்ச்சு இருக்குது அப்படி வச்சுக்கிறேன், வளர்கிற பிள்ளைன்னு சொல்லிவிட்டு. இதில் கீழே இடுப்பு பக்கம் அதை விட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் குறைச்சிட்டு இப்படி கோடு போட்டு, இது மேலே நம்ம அந்த மேல் டாப்பு வெட்டிக்கிறணும். இந்த மாதிரி வெட்டிக்கிறணும். கழுத்து 4.5 இன்ச்சு, 4 இன்ச்சு அவளுக்கு, 4 இன்ச்சு கழுத்து. ஃப்ரெண்டு பேக்கு 2.5 இன்ச்சு ஜிப்பு வைக்க சொல்லித்தர்றேன் நான். 2.5 இன்ச்சில் கழுத்து. அதுலேயும் இதே மாதிரி இப்படி ஒரு வளைவு கொடுத்துட்டு பேக்கை மட்டும்தான் நம்ம வெட்டணும். இதில் நம்ம இது வெளியே மேல் வர்ற டாப்பு, அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கை பக்கம் குடஞ்சிக்கோங்க. குடஞ்சிட்டு கழுத்து இப்போ நம்ம கீழே உள்ள ஸ்கர்ட்டுக்கு வெட்டணும். ஸ்கர்ட்டுக்கு வெட்டணுன்னா இது
9 இன்ச்சு போக அவளோட உயரம் வந்து 32. 9 போனால் 23 இன்ச்சு. உயரம் வந்து 23 இன்ச்சு வெட்டணும் நம்ம. அதுக்கு நம்ம இதையும் என்ன செய்யணும், இதை ஒன்று போல் வெட்டிட்டு இப்படி இப்படி முக்கோண சைஸில் மடிச்சுக்கிறணும். இப்படி நேராக இல்லாமல் முக்கோண சைஸாக மடிச்சுட்டு இந்த மடிப்பு துணியை வந்து கீழ்பாட்டுக்கு நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதை வந்து இதே மாதிரி முக்கோண சைஸில் துணியை இப்படி மடித்து போட்டுட்டு நம்ம அந்த பாடி எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து எனக்குள்ளே இப்படி ஒன்று போல் வச்சுட்டு அதையும் இப்படி நேராக வச்சுக்கிறணும். அதை இப்படி கோணலாலாம் வைக்கக்கூடாது. இப்படி நேராக வச்சு இதை குறிச்சிக்கோங்க. இந்த இதை குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 9 இன்ச்சு போயிடுச்சு. 9 இன்ச்சு போக 23 இன்ச்சு நம்ம வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து நம்ம லைனிங்கை தான் எடுக்கிறோம். அப்போ லைனிங் வந்து அதை விட ஒரு 1.5-2 இன்ச்சு குறையாக இருக்கலாம். அப்போ 23ங்கிறது 21 இன்ச்சு ப்ளஸ் வந்து இதை பிசுரை மடித்து அடிப்போம். அதே 23 இன்ச்சு எடுத்துகிட்டு மடித்து அடிக்க வச்சிட்டோம்னா அந்த இது குறைஞ்சிரும், சரியாக போயிடும். இது வந்து 1 இன்ச்சு கூட குறைச்சி வச்சுக்கிடுவோம். இதில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த அளவு நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ ஒரு இன்ச்சு குறைச்சிக்கோங்க. 22 இன்ச்சு கிடைக்கும். 22 இன்ச்சுனா இதில் மடக்கி அடிக்க 1.5 இன்ச்சு போயிடும். அப்போ 20 இன்ச்சு இருக்கும், சரியாக போயிடும். இந்த 22 இன்ச்சை இப்படி தள்ளி நம்ம குறிச்சிக்கிட்டே வரணும். இப்படி ரவுண்டாக சர்க்கிளாக இப்படி குறிச்சிக்கிட்டே வரணும். 22 கரெக்டாக 22 இருக்குது. போது உயரம் பத்தாது. அப்போ நம்ம எவ்வளோ பத்தாதோ அதில் நம்ம இப்படி இங்கக்குள்ளே ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி வரும். இவளுக்கு சரியாக போயிடுச்சு. அப்படி ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வருது பார்த்திங்களா துணி, அதை எடுத்து அங்கிட்ட கொடுத்து ஜாயிண்ட்டு கொடுத்துக்கிடலாம். இல்லை இப்போல்லாம் ரெடிமேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குட்டையாகவே வச்சுருப்பாங்க, ஜாயிண்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியும் நம்ம தைச்சிக்கிடலாம். ரெடிமேட்டில் பூரா அப்போ அப்படி தான் வருது. இங்கிட்டு நீளமாக இருக்கும், இந்த பக்கம் ஏறின மாதிரி இருக்கும். அதை மாதிரியும் நம்ம தைச்சிக்கிடலாம். அவ்வளோதான். இது கீழே கட்டிங்கு முடிச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம அந்த சேலை இதில் 4ஆக மடித்து அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சேலையில் இந்த முந்தி பகுதியை வெட்டிட்டோம்னா இதை வந்து ஃப்ரெண்டுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாடிக்கு கொடுத்துக்கலாம். இதை நான் அதுக்கு வச்சுக்கிறேன். இது வந்து சேலையில் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சட்டை ஒருத்திக்கு சட்டையை வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து முந்தி, இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது 2 பேரில் ஒருத்திக்கு அந்த ப்ளவுஸில் உள்ளதும் ஒருத்திக்கு இதில் உள்ளதுமா தைக்க போகிறேன் நான். பேத்தியோட இடுப்பு வந்து 22 இன்ச்சு தான். அதை விட 2 இன்ச்சு கூட்டினா 24. இப்போ நான் வந்து இந்த சேலையை 2 பேத்திக்கு தைக்கணும்னு சரி பாதியாக எடுத்து அதை 8ஆக மடக்கியிருக்கேன். 8ஆக இதே மாதிரி 8 தான் மடக்கியிருக்கேன் நான். மடக்கிட்டு நம்ம அந்த மடக்கு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த மடக்கு பகுதியில் இருந்து அந்த 24 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு வரும். அந்த 3 இன்ச்சை இங்கிட்டிருந்து இப்படி நம்ம குறிச்சிக்கிறணும். இது 3 இன்ச்சு இப்படி இதுலேயே இப்படி குறிச்சிட்டே வந்தீங்கன்னா
இந்த மாதிரி இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க. மூணு இன்ச்சுக்கு அங்கிட்டு நம்ம 23 வேணும். இது 19 இன்ச்சு தான் இருக்குது. ஒரு 4 இன்ச்சுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த இது ஏதாவது இந்த சிவப்பு கலரில் ஃப்ரில்லு மாதிரியோ இல்லை இந்த துணியிலையோ ஒரு ஃப்ரில்லு மாதிரி கொடுக்க போகிறேன் நான். இது 2 பிள்ளைக்கு தைக்கிறதுனால தான் இந்த உங்களுக்கு இப்போ இப்படி பிரச்சனை வருது எனக்கு. நீங்கள் ஒரு பிள்ளைக்குன்னா நீங்கள் நேராக வச்சுட்டு சேலையவே 8ஆக போட்டு தைச்சிங்கன்னா இந்த கட்டிங்கே உங்களுக்கு குறையாது. இது நான் 2 பிள்ளைகளுக்கு தைக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு இப்போ இதில் 3 இன்ச்சு குறைஞ்சிருச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க, நீளமாக வச்சுக்கிட்டு அதை 8ஆக மடக்கிக்கோங்க. இப்போ நான் கீழே ஃப்ரில்லு கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு 3 இன்ச்சுக்கு ஃப்ரில்லு கொடுத்து தைக்க போகிறேன். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இதுக்கு கான்ட்ராஸ்டாக சிவப்பு கலரில் ஃப்ரில்லு கொடுத்து தைக்க போகிறேன், தனியாக துணி எடுத்து. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னா, மீதி இருக்கிற அளவை நம்ம அப்படியே 19 இன்ச்சு இருக்குது. இந்த 19 இன்ச்சை இங்கே இருந்து இப்படி 19 இன்ச்சு கரெக்டாக 19 இன்ச்சை நம்ம இப்படி வளைவாக கொடுத்துருங்க. நல்ல பெருசாக அகலமாக வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ரெடிமேடுலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ரெடிமேடுலாம் இந்த சைடும் அந்த சைடும் மட்டும் கட்டையாக இருக்கும், நடுவில் பெருசாக இருக்கும். அப்படின்னா இது நம்ம ஃப்ரில்லே கொடுக்க தேவையில்லை. இந்த நடு சென்டரில் மட்டும் அந்த 22 இன்ச்சு அளவு எடுத்துகிட்டு, அந்த எந்த அளவுக்கு வருதோ 22 இன்ச்சு அதை மட்டும் நான் ரவுண்டு கொடுத்துட்டா இது ஒரு மாடல், கட்டிங் மாடல் மாதிரி வரும். ஆனால் நான் இப்போ ஃப்ரில்லு தான் கொடுக்க போகிறேன். 19 தான் குறிச்சிட்டு நான் அதே தான் போட்டேன், ஃப்ரில்லு தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் பின்னு போட்டு வெட்டுங்க. நான் இப்படி வெட்டி பழகிருச்சு, நீங்கள் பின்னு போட்டு வெட்டுங்க. இதில் ஒரு பக்கம் மட்டும் 2 திக்குமே வெட்டு பகுதி இருக்காது. நீங்கள் ஒரு இதை மட்டும் வெட்டு பகுதி வெட்டிக்கிறேன். நல்ல பெருசாக கிடைக்குதுன்னு பாருங்க, நல்ல பெருசாக கிடைக்கும். பிள்ளைங்க நல்லா சுற்றி விளாண்டு அப்படியே சுற்றி விளையாடும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பாடிக்கும் இதே இந்த துணியை இந்த நான் ப்ளவுஸுக்கு கொடுத்தது தான் போட போகிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை போட்டு பாடியை போட்டு அப்படியே வெட்டிட வேண்டியது. இது கழுத்து வெட்டலை, அடித்து திருப்ப போகிறோம். அதனால் கழுத்து பகுதியில் வெட்டாதீங்க. ரெண்டு இதாக எடுத்துட்டோம். உங்களுக்கு இப்போது ஸ்லீவ் கட்டிங் இதில் நான் சொல்லலை. என் பேத்தி எனக்கு அம்பர்லா ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருக்கு. அதனால் நான் ஸ்டிச்சிங் சொல்லும் போது உங்களுக்கு அந்த எப்படி அதை கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த வகுப்பில் ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.